Taste the Daily. தேர்தலுக்கு முன் கல்விக்கடன் ரத்து என வெற்று வாக்குறுதி அளித்து அதை காற்றில் பறக்கவிட்ட மாணவர் விரோத திமுக கூட்டுறவு வங்கிகளில் 5 லட்சம் ரூபாய் கல்விக்கடன் கொடுப்பதாக அடுத்த நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது. விளம்பரம் தேட விடியா திமுக கையில் எடுத்துள்ள கல்விக்கடன் கதையை கட்டவிழ்க்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு, ஆளும் கட்சியானால் ஒரு பேச்சு என இரட்டை நிலைப்பாட்டின் இமயம் திமுக என்பது தமிழர்கள் அனைவரும் அறிந்ததே. அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயின்று தமிழக கல்லூரிகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள வங்கி கடன் பெற்ற தமிழக மாணவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் கடனை திருப்பிச் செலுத்த இயலாவிட்டால் 30 வயதிற்குட்பட்ட இளைஞர்களின் கல்வி கடனை அரசே ஏற்று திருப்பிச் செலுத்தும் என 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 159வது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. ஆனால் விடியா திமுக ஆட்சியை நம்பி கல்வி கடன் பெற்ற மாணவர்களின் வீடுகளுக்கு சென்ற வங்கி ஊழியர்கள் கடனை திருப்பிச் செலுத்தாவிட்டால் ஜப்தி நடவடிக்கைகளில் ஈடுபட நேரிடும் என்று மிரட்டியதாக கல்வி கடன் வாங்கிய மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினர் கண்ணீரோடு வேதனை தெரிவிக்கின்றனர். நிலைமை இப்படி இருக்க விடியா திமுக அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் கூட்டுறவு வங்கிகளில் 5 லட்சம் ரூபாய் கல்வி கடன் கொடுப்பதாக வெற்று அறிவிப்பை வெளியிட்டு விளம்பரம் தேடி உள்ளார். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் விடியா திமுக அரசு எந்த ஒரு மாணவ மாணவிகளுக்கும் 1 லட்சம் ரூபாய் கல்வி கடனையே வழங்கவில்லை என கல்வியாளர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். விசாரணையில் மாணவ மாணவிகள் வாங்கும் கல்வி கடனை திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் வங்கியில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஓய்வு பெறும்போது வரா கடனை காரணம் காட்டி அவர்களுக்கு பண பயன்கள் வழங்குவதில்லை என்பதால் கூட்டுறவு வங்கிகளில் கல்வி கடனை வழங்குவதில்லை என முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இவர்கள் 1 லட்சம் ரூபாய் கடனை இதுவரை யாருக்கும் ஒரு கிளையில் கூட 72 கிளையில் ஒரு கிளையில் கூட வழங்கியதாக தெரியவில்லை. தற்போது புதியதாக 5 லட்சம் ரூபாய் இவர்கள் எப்படி மாணவர்களுக்கு இந்த கடனை வழங்குவார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் வழங்காத நிலையில் இந்த 5 லட்சம் ரூபாயை நாம் யோசித்து பார்க்கும்போது இதுவும் ஒரு ஏமாற்று வலையாக இருக்கும் போல தெரிய வருகிறது. மேலும் விடியா திமுக வாக்குறுதியை நம்பிய மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடனை வழங்காத நிலையில் புதிதாக 5 லட்சம் ரூபாய் கல்வி கடன் வழங்குவதாக அறிவித்திருப்பது தகுதிகளை காரணம் காட்டி விண்ணப்பத்தை நிராகரிக்கத்தான் திட்டமிடுகிறார்களோ என்ற சந்தேகம் எழுப்பி உள்ளனர். முந்தைய ஏமாற்றத்தில் இருந்தே மீள முடியாத மாணவர்கள் கல்வியை தொடர முடியுமா என வேதனை தெரிவித்துள்ளனர். லோனுக்கு எடுத்து தான் எங்களால் படிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை. லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். 1 லேக் ஆல்ரெடி தரேன்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. இப்போ 5 லேக் வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இன்னும் 1 லேக்கே வந்ததில்லை. இப்போ 5 லேக் வரைக்கும் வரும்ன்ட்டு எந்த உறுதியில் நாங்களாம் இருக்கிறதுன்னு தெரியல. இப்போ எங்களை பார்த்திங்கன்னா நாங்கள் லோன் எடுத்து மட்டும்தான் படிக்க முடியும், இல்லைனா எங்களோட படிப்பே தொடர முடியாத ஒரு நிலை. 1 லேக்கும் இன்னும் வரல. இப்போ 5 லேக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலையாக தான் தெரியுது. எங்களால் மேற்கொண்டு எப்படி படிக்க முடியும்னு ஒன்றும் புரியலை எங்களுக்கு. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற திமுக வாக்குறுதியை நம்பி பெற்றோர்கள் விரக்தியடைந்த நிலையில் மாணவர்களான தங்களின் பிள்ளைகளையும் விடியா திமுக விட்டு வைக்கவில்லை என அதிருப்தி தெரிவித்துள்ளனர். எவ்வளோ பசங்க வீட்டில் அப்பா ஆட்டோ ஓட்டுறாங்க, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, பசங்க படிக்கணும்னு அது மாதிரி இருக்கிற பசங்க தான் நல்லா படிக்குதுங்களே. ஏன் இவங்க இது மாதிரி தரக்கூடாது? பைசா இல்லாமல் ஒன்றும் இல்லையே, நிறைய தானே வச்சின்னு இருக்காங்க. வச்சிட்டு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை இவங்களுக்குலாம்? தரேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஜெயிக்கணுன்றதுக்காக உருட்டி இவர் வந்துடுறாரு. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பட்டையா நாம போடுறாரு. நாட்டின் எதிர்காலம் மாணவர்கள் தான் என்பதை அறிந்திருந்தும் அவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் வகையில் வெற்று வாக்குறுதிகளை வைத்து காலம் கடத்தும் விடியா திமுக விரைவில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.